கள்ளக்குறிச்சி மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இணையதுல்லா நியமிக்கப்பட்டதைத் தொடர்ந்து உளுந்தூர்பேட்டையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு இந்திய தேசிய காங்கிரஸ் புதிய மாவட்ட தலைவராக இதயத்துல்லா நியமிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவரது பணி சிறக்க வாழ்த்தி உளுந்தூர்பேட்டை டோல்கேட் பகுதியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் சார்பில் உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து உளுந்தூர்பேட்டை காந்தி சிலை, ராஜீவ்காந்தி சிலை மற்றும் காமராஜர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில துணைத் தலைவர் முனைவர் சீனிவாசன் வரவேற்புரை நிகழ்த்தினார். சேவாதளம் மாவட்ட தலைவர் மீடியா முருகன், தொலைத்தொடர்பு ஆதில்கான், நகர தலைவர் வழக்கறிஞர் சுரேஷ்குமார், கோட்டை வட்டார தலைவர்கள் பெரியசாமி, ஷேக் சவாத், ஆதனூர் விஜயகுமார், கலைமணி, மகிழா காங்கிரஸ் அமுதா, நகரமன்ற உறுப்பினர் ரஷீத், வண்டிப்பாளையம் ராமச்சந்திரன், சேந்தநாடு வட்டார தலைவர் காசிநாதன், ரவிச்சந்திரன், சங்கராபுரம் வட்டார தலைவர் பிரபு, விவசாய பிரிவு மாவட்ட தலைவர் பிள்ளையார்குப்பம் பழனிவேல், நயனாக்குப்பம் சாரங்கபாணி, மணலூர்பேட்டை ஆறுமுகம், உளுந்தூர்பேட்டை இளைஞர் காங்கிரஸ், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்று புதிய மாவட்ட தலைவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பழனியில் தைப்பூசத்தை முன்னிட்டு மக்கள் உரிமைகள் கழகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தைப்பூச திருவிழா தொடங்க உள்ள நிலையில் பழனி முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக பக்தர்கள் தினமும் வருகை தருகின்றனர். இதனை முன்னிட்டு பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு 3ஆம் ஆண்டாக மக்கள் உரிமைகள் கழகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அன்னதானத்தை பெற்று சென்றனர். முன்னதாக இந்த நிகழ்வில் மக்கள் உரிமைகள் கழக நிறுவனர் டாக்டர் சபரிராஜ், மாநில துணை செயலாளர் ஃபரிதா ஷேக் முகமது, மாநில நிர்வாக குழு உறுப்பினர் ஷேக் முகமது, பொதுச் செயலாளர் மூங்கில் செல்வம், மாவட்ட தலைவர் கார்த்திகேயன், மாவட்ட செயலாளர் வின்னர் மணி, மாவட்ட துணைத் தலைவர் கந்தன் மகால் கார்த்திக், மாவட்ட துணைத் தலைவர் ராஜாமணி மற்றும் பொறுப்பாளர்கள் ஈஸ்வரன், காளிமுத்து, மகளிரணி பொறுப்பாளர் கங்காதேவி மற்றும் மகளிரணி பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஒரே நிமிஷம். வாங்க. சார்பிலே இன்று தொடர்ந்து நாங்கள் இங்கே அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு மக்கள் உரிமை கழகத்தின் சார்பாக ஏகப்பட்ட உரிமை போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தாலும் மக்கள் நலப் பணியிலே தொடர்ந்து 3ஆம் ஆண்டாக இங்கு பழனியிலே நாங்கள் இங்கு இந்த அன்னதான விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கோம். இதை முன்னின்று அருமை சகோதரி திருமதி ஃபரிதா ஷேக் முகமது மற்றும் அவருடைய குடும்பத்தார்கள் மற்றும் அனகாபுத்தூர் பகுதி கழக அதிமுக சார்பில் மறைந்த எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்டம் வழங்கி பொதுக்கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி அனகாபுத்தூர் பகுதி கழக அதிமுக சார்பில் மறைந்த எம்ஜிஆர் அவர்களின் 109வது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்டம் வழங்கி பொதுக்கூட்டம் பகுதி செயலாளரும் முன்னாள் நகரமன்ற தலைவருமான அணகை வேலாயுதம் தலைமையில் நூலகம் அருகே நடைபெற்றது. பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், தலைமை கழக பேச்சாளர் குமார், மாவட்ட துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தன்சிங், சட்டமன்ற உறுப்பினர் கனிகா சம்பத் கலந்து கொண்டு அதிமுக ஆட்சியின் போது கொண்டு வந்த நலத்திட்டங்கள் குறித்தும் அதிமுகவில் மட்டும்தான் உட்பூசல் இருக்கா, திமுக ஆட்சியில் இல்லையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்பினார். ஆளுநர் பேசினால் மைக்கை ஆஃப் செய்யும் கட்சி உன் கட்சி எனவும், ஆளுநர் பேசும்போது மைக்கை ஆஃப் செய்வது
நாகரிகமா என திமுக ஆட்சியின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதில் அண்ணா தொழிற்சங்க மாவட்ட செயலாளர் சரவணராஜ், குரோம்பேட்டை பகுதி செயலாளர் வழக்கறிஞர் சதீஷ் மற்றும் அனகாபுத்தூர் பகுதி கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அப்படியே கட்டந்துதான் இடத்துல மக்கள் குறைய கேட்க எல்லா நிர்வாகத்துல ஒரு பகுதியில செஞ்சுரி கார்டன் ஒரு அபார்ட்மெண்ட், அதுல இருக்கிற நலச்சங்கத்தை நான் சந்திக்க போய் அவங்க எல்லாம் கூப்பிட போய் அவங்க வந்து யாருன்னா வெளியில இருந்து வந்தா தப்பா இல்ல. தாம்பரம் மாநகர வட்டார போக்குவரத்து சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் குறித்த விழிப்புணர்வு யமதர்மராஜா, சித்ரகுப்தன் வேடமிட்டு வாகன ஓட்டிகளுக்கு விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் வழங்கினர். சென்னை அடுத்த தாம்பரம் மாநகர வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் வட்டார போக்குவரத்து அலுவலர் வெங்கடேசன், மோட்டார் வாகன ஆய்வாளர் முகுந்தன் தலைமையில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி வட்டார போக்குவரத்து அலுவலகம் அருகே நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சாலை விதிகளை மதித்து நடத்தல், வாகன காப்பீடு, தலைக்கவசம் உள்ளிட்டவைகள் குறித்து யமதர்மராஜா, சித்ரகுப்தன் வேடமிட்டும் தலைக்கவசம் அணியாத வாகன ஓட்டிகளை தடுத்து நிறுத்தி தலைக்கவசம் உங்களுக்கு மட்டுமல்லாது உங்கள் குடும்பத்திற்கும் உயிர்கவசம் எனவும், தலைக்கவசம் அணியாதவர்கள் விபத்து ஏற்பட்டால் அவர்கள் உயிர் என் வசம் எனவும் வாகன காப்பீடு வைக்க அறிவுறுத்தியும் சாலை விதிகளை மதித்து வாகனத்தை செலுத்துமாறும் அறிவுரை வழங்கினர். இதில் தாம்பரம் வட்டார போக்குவரத்து பணியாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கொஞ்சம் கிட்ட ஓகே சார். செங்கல்பட்டு மாவட்டம் பொலம்பாக்கம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 29 ஆண்டுகள் கழித்து அரசு பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் பொலம்பாக்கம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் 1996, 1997 ஆண்டில் 10ஆம் வகுப்பு பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு 29 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது. அப்பொழுது பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு மரியாதை செய்து கௌரவிக்கப்பட்டதுடன் பள்ளி மாணவர்களின் நலன் கருதி சுமார் 3 லட்சம் ரூபாய் செலவில் நூலகத்திற்கு டைல்ஸ் மற்றும் கட்டிடம் சீரமைத்தல், வண்ணம் அடித்தல், பள்ளி அலுவலகத்திற்கு வயரிங், பிரிண்டர் மற்றும் 100 மரக்கன்றுகள் நடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தங்களுடன் பயின்ற பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி ராஜகுமாரிக்கு மாணவர்கள் சார்பாக சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. நிகழ்வில் முன்னாள் மாணவர்கள் தங்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு தங்களுடைய பழைய கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டு தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். பழனி அருகே கோம்பைப்பட்டி கிராமத்தை பொதுமக்களின் கருத்து கேட்பு நடத்தாமல் பச்சல நாயக்கன்பட்டி ஊராட்சியுடன் இணைக்கப்பட்டதாக அரசாணை வெளியிடப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். பழனி தாலுகாவில் உள்ள கோம்பைப்பட்டி கிராமத்தில் 2200 பேர் வசிக்கின்றனர். 1312 வாக்காளர்கள் உள்ளனர். கோம்பைப்பட்டி பழனி சட்டசபை தொகுதியிலும் கிராமத்தை நிர்வகிக்கும் கணக்கன்பட்டி ஊராட்சி ஒட்டன்சத்திரம் சட்டசபை தொகுதியிலும் உள்ளது. இக்கிராமத்தில் VAO அலுவலகம், நடுநிலைப் பள்ளியும் அமைந்துள்ளது. இந்த நிலையில் ஜனவரி முதல் வாரத்தில் கணக்கன்பட்டி ஊராட்சியில் உள்ள கோம்பைப்பட்டியை
9 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பச்சிலநாயக்கன்பட்டி ஊராட்சியில் இணைத்து அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. அரசின் இந்த செயல் பாதகமாக உள்ளதாக கூறி கணக்கன்பட்டி ஊராட்சிக்கு குடிநீர் வரி, சொத்து, இதர தேவைகளுக்காக தற்பொழுது 4 கிலோமீட்டர் தூரத்தை தினமும் கடந்து சென்று வருவதால் சிரமப்பட்டு வருகிறோம். கோம்பைப்பட்டியை பச்சிலநாயக்கன்பட்டி ஊராட்சியில் இணைத்திருப்பதால் 9 கிலோமீட்டர் சென்று வர வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இதை கருதி கோம்பைப்பட்டியை அரசு தனி ஊராட்சியாக அறிவிக்க வேண்டும் எனவும், இதுகுறித்த கருத்து கேட்பு கூட்டத்தில் அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து வெளியேறிய பொதுமக்கள் கோம்பைப்பட்டி கிராமத்தை தனி ஊராட்சியாக அறிவிக்க வேண்டும் என்றும், இல்லையென்றால் பொதுமக்களுடன் இணைந்து தேர்தலை புறக்கணிப்போம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் திமுகவில் தனது ஆதரவாளர்களுடன் இணைய உள்ளதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பெரம்பலூரில் தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஆர்.டி. ராமச்சந்திரன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவில் பயணித்து வந்த நான் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி மனமிறங்கியும் இந்த கட்சியின் நலன் கருதியும் பிரிந்து சென்றவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து கட்சியை வலுவோடும் பொலிவோடும் நடத்துவார், எங்களை எல்லாம் இணைத்துக் கொண்டு கட்சியை பலப்படுத்துவார் என்ற முழு நம்பிக்கையோடு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மீட்பு குழு ஒருங்கிணைப்பாளர் ஓ. பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியலிங்கம் ஆகியோரோடு நாங்களும் பயணித்து வந்தோம். இந்த நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதியன்று ஒன்று கூடி கட்சியில் எடப்பாடி பழனிசாமி நம்மை இணைத்துக் கொள்ளாத பட்சத்தில் என்ன முடிவு எடுக்கலாம் என்ற ஆலோசனையை கட்சி ஒருங்கிணைப்பாளர் OPS எங்களிடம் கருத்து கேட்டிருந்தார். நாங்கள் எல்லாம் அவரவர் கருத்துக்களை கூறியிருந்த நிலையில் OPS எந்த முடிவையும் எங்களுக்கு தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் மீண்டும் தேர்தல் நெருங்கிவிட்டது, கூட்டணிகள் முடிந்துவிட்டது. டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற OPS, வைத்தியலிங்கம், சசிகலா ஆகியோரை மீண்டும் அதிமுகவில் இணைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று இறுதியாக அறிவித்ததன் அடிப்படையில் மீண்டும் மௌனத்தை காத்து தாமதத்தையும் தடுமாற்றத்தையும் நாங்கள் தெரிந்து கொண்டதன் அடிப்படையில் எனக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செல்வி ஜெயலலிதாவிடம் அழைத்து சென்று அதிமுக மாவட்ட செயலாளராக, குன்னம் சட்டமன்ற வேட்பாளராக, குன்னம் சட்டமன்ற உறுப்பினராக ஆக்குகின்ற வாய்ப்பை ஜெயலலிதாவிடம் பெற்றுத்தந்த வைத்தியலிங்கம் எங்களை அழைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவதாக எங்களிடம் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் அவர் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். வரும் 26ஆம் தேதி நடக்கின்ற நிகழ்வில் நாங்களும் வைத்தியலிங்கத்தை தொடர்ந்து திமுகவில் இணைவது என்ற முடிவை எடுத்திருக்கிறோம். ஆகையால் வரும் 26ஆம் தேதியன்று நானும் என்னை சார்ந்தவர்களும் இங்கிருக்கக்கூடியவர்களும் திமுகவில் அண்ணன் வைத்தியலிங்கம் முன்னிலையில் முதலமைச்சர், திமுக தலைவர் தலைமையில் எங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொள்ள முடிவு செய்துள்ளோம் என்றார். அனைவருக்கும் வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தில் பயணித்து வந்த நான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனம் இறங்கியும் இந்த கழகத்தின் நலன் கருதியும் பிரிந்து சென்றவர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து கழகத்தை வலுவோடு பொலிவோடு நடத்துவார், எங்களை எல்லாம் இணைத்து கட்சியை வலுப்படுத்துவார், கட்சியில் இணைத்துக் கொண்டு செயல்படுவார் என்ற முழு நம்பிக்கையோடு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உரிமை மீட்பு கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ. பன்னீர்செல்வம் அவர்களும், இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஆர்வி அவர்களும்,
அவர்களோடு நாங்களும் பயணித்து வந்தோம். இந்த நிலையில் கடந்த 23 புதுவையில் இருந்து திண்டிவனம் வந்த அரசு பேருந்தில் மதுபானம் கடத்தி வந்த அரசு பேருந்து ஓட்டுநர் கைது, பயணிகள் கடும் அவதி. புதுவையிலிருந்து அரசு பேருந்தில் மதுபானம் கடத்தப்படுவதாக திண்டிவனம் டிஎஸ்பி பிரகாஷிற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் அடிப்படையில் திண்டிவனம் காவல்துறையினர் மேம்பாலம் கீழ்ப்பகுதியில் புதுச்சேரியில் இருந்து திருப்பதிக்கு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தை நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது ஓட்டுநருக்கு பின்னால் ஒரு பையில் 750 ml அளவு கொண்ட புதுவை மது பாட்டில்கள் 13 இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மது பாட்டில்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் மதுவை கடத்தி வந்த திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த பேருந்து ஓட்டுநர் ஏகாம்பரம் என்பவரை கைது செய்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். இதனால் பேருந்தில் வந்த பயணிகள் அவதியடைந்தனர். திரும்புங்க, இங்க பாருங்க. திண்டிவனத்தில் ரயிலில் உரிய ஆவணங்கள் இன்றி 35 லட்சம் மதிப்புள்ள வெள்ளி பொருட்களை எடுத்து சென்ற நபரை பிடித்து வணிக வரித்துறையிடம் ஒப்படைத்த ரயில்வே போலீசார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ரயில் நிலையத்தில் சென்னையிலிருந்து மயிலாடுதுறை வழியாக திருச்சி செல்லும் சோழன் விரைவு ரயிலில் ரயில்வே பாதுகாப்பு படை ஐஜி அருள்ஜோதி அறிவுறுத்தலின்படி திண்டிவனம் ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர் சுனில்குமார் தலைமையிலான துணை உதவி ஆய்வாளர் தேஷி மற்றும் காவல்துறையினர் வழக்கமான சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது சந்தேகத்திற்கு இடமாக பை வைத்திருந்த நபரை சோதனை செய்ததில் அதில் வெள்ளி பொருட்கள் இருப்பது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து அவரை ரயில்வே காவல் நிலையத்தில் விசாரணை செய்தபோது அவர் சென்னை கொழித்தோப்பு பகுதியைச் சேர்ந்த ராவட் மால் ஜெயின் என்பவரின் மகன் லால்சந்த் என்பதும் உரிய ஆவணங்கள் இன்றி சட்டவிரோதமாக 35,51,811 ரூபாய் மதிப்புடைய 10.5 கிலோ வெள்ளி கொலுசு, குங்குமச்சிமிழ் மற்றும் வெள்ளி பொருட்களை ரயில் மூலம் எடுத்து சென்றது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவற்றை பறிமுதல் செய்த ரயில்வே காவல்துறையினர் கடலூர் மண்டல வணிக வரித்துறை இணை ஆணையர் சுமித்ராவிற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் ரயில்வே காவல் நிலையத்திற்கு விரைந்து வந்த வணிக வரித்துறை அதிகாரி தீனதயாளனிடம் காவல்துறையினர் வெள்ளி பொருட்களை ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்கள் லால்சந்திடம் 3% GST வரி மற்றும் 3% அபராத தொகை 2,13,108 ரூபாயை ஆன்லைன் மூலம் வசூல் செய்து வெள்ளி பொருட்களை அவரிடம் ஒப்படைத்து அனுப்பி வைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் பகுதியில் போதை மாத்திரை கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சகோதரர்கள் உட்பட 4 இளைஞர்கள் கைது, போதை மாத்திரை கஞ்சா பறிமுதல். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிடங்கல் 1 பகுதியில் ஏரிக்கரை பிள்ளையார் கோவில் அருகே போதை மாத்திரைகள் கஞ்சா விற்பனையில் ஈடுபடுவதாக டிஎஸ்பி பிரகாஷிற்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த பகுதியில் டிஎஸ்பியின் தனிப்படை காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்பொழுது காவல்துறையினரை கண்டவுடன் ஓட முயன்ற 4 பேரை மடக்கி பிடித்து அவர்களை சோதனை செய்தனர். அப்பொழுது அவர்கள் போதை மாத்திரை கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது. மேலும் அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டதில் திண்டிவனம் கிடங்கல் 1 பகுதியைச் சேர்ந்த சவுந்தரராஜன், சஞ்சய், பிரசன்னராஜ், மனோகரன் ஆகிய 4 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்த 100 போதை மாத்திரைகள், 75 கிராம் கஞ்சா, குளுக்கோஸ் பாட்டில்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பிரசன்னா, மனோகர் ஆகிய இருவரும் சகோதரர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.
மொளச்சூர் சக்தி நகர் அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டம் மொளச்சூர் சக்தி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் பாபு தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தையொட்டி யாகசாலைகள் அமைக்கப்பட்டு யாக குண்டங்கள் வளர்க்கப்பட்டு பல்வேறு விசேஷ ஹோமங்களும் பூர்ணாகுதி நடத்தப்பட்ட பின்னர் யாகசாலையில் இருந்து பல்வேறு புனித நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்கள் புறப்பாடாகி மேளதாளங்கள் முழங்க மங்கள இசை இசைக்க கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகமானது நடந்தேறியது. கூடியிருந்த பக்தர்களின் மீது கும்பாபிஷேக நீரும் தெளிக்கப்பட்டது. பின் ஸ்ரீ சக்தி விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தவரை பக்தர்கள் வேண்டி விரும்பி சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக விழாவில் மொளச்சூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். மேலும் வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானங்களும் அருட்பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஸ்ரீ சக்தி விநாயகர் ஆலய விழாக்குழு நிர்வாகிகள் கிராம பொதுமக்களுடன் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். இந்த நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மொளச்சூர் பெருமாள், அதிமுகவின் ராமச்சந்திரன், பாஜக விவசாய அணி மாநில செயலாளர் ருத்ரகுமார், முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் பிரபுராஜ், முன்னாள் மேற்கு மண்டல தலைவர் காஞ்சி ஜீவானந்தம், ருத்ரகுமார், ராஜகுமாரி, ரங்கநாயகி, தமிழரசி, ஸ்ரீதர், செல்வம், பிரபுராஜ், சிங்காரவேல், ரஜினி, விக்கி மற்றும் கிராம பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கும்பாபிஷேகம் மகா கும்பாபிஷேகம் எலுமிச்சம்பழம் கவர் பழனி அருகே சாதியின் பெயரை சொல்லி தாய் மற்றும் மகன் மீது கொடூர தாக்குதல். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த பெரிய மொட்டுநுத்து என்ற கிராமத்தில் மாரிமுத்து என்பவரின் மனைவி தெய்வானை மற்றும் அவரது மகன் மாயகிருஷ்ணன் ஆகியோர் வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் நடு இரவு நேரத்தில் வசந்த் மற்றும் துர்கைராஜ் ஆகிய இருவரும் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் அருந்ததியினர் குடியிருப்பு பகுதிக்குள் புல்லட்டில் வந்து வெடி வைத்து புல்லட்டில் இருந்து அதிகப்படியான ஒலியை எழுப்பியுள்ளனர். சத்தம் தாங்க முடியாமல் வீட்டை விட்டு வெளியே வந்த தெய்வானை, அவரது மகன் மாயகிருஷ்ணன் இருவரும் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேள்வி கேட்ட நிலையில் தெய்வானை மற்றும் அவரது மகன் மாயகிருஷ்ணன் ஆகிய இருவரையும் சாதியின் பெயரை சொல்லி கொடூரமாக தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இருவரையும் சரமாரியாக தாக்கிவிட்டு புல்லட்டில் அத்தெருவின் வழியாக வலம் வந்து சென்றுள்ளனர். தொடர்ந்து படுகாயங்களுடன் காணப்பட்ட இருவரையும் சிகிச்சைக்காக பழனி அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். மேலும் தெய்வானை நெஞ்சுவலியின் காரணமாக வலி தாங்க முடியாமல் துன்பப்பட்டு வருகின்றார். விரைந்து வந்த சாமிநாதபுரம் காவல்துறையினர் இந்த நிகழ்வு குறித்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த சம்பவம் வைரலாக பரவவே தமிழ் புலிகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் இரணியன் மற்றும் கார்த்திக், சுதன், விஜய் பெருமாள், சிவமணி, சந்தோஷ், குருநாதன், பாராளுமன்ற தொகுதி செயலாளர் தர்மராஜ் மற்றும் லக்ஷ்மணன், இந்திய குடியரசுக் கட்சியின் மாவட்ட தலைவர் ஆறுமுகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றிய செயலாளர் சிவராஜ், துணை செயலாளர் குமரேசன் உள்ளிட்டோர் விரைந்து வந்து இந்த நிகழ்வு குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து சாதியின் பெயரால் கொடூர தாக்குதல் நடத்திய வசந்த் மற்றும் துர்கைராஜ் ஆகியோர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அனைத்து கட்சி நிர்வாகிகளும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பழனி சுற்றுவட்டார பகுதியில் அடிக்கடி சாதியின் பெயரால் கோரத்தாண்டவம் நடைபெற்று வருவது தொடர்கதையாகி வருகிறது. நாங்கள் 11:30 போனோமுங்க. 11:30 தலைவாசலில் போய் பார்க்கையில் வண்டியில் டூ வீலரில் பட்டு சத்தம் கேட்டுச்சுங்க. நாங்கள் யார் சத்தம் கேட்குதுன்னு மட்டும் டே வண்டி நிப்பாட்டுங்கன்னு சொல்லி தான் கேட்டோமுங்க. அவங்க 2 பேர் வந்து
மேலிடத்துலேருந்து 2 பசங்க வந்து எங்களை தாக்கி அடிச்சிட்டாங்க. ஏன் தம்பி இப்படி அடிக்கிறே அப்படின்னு கேட்க, எனக்கு பிறந்த நாள், நாங்கள் என்ன வேணாலும் நாங்கள் பண்ணுவோம் செய்வோம், உனக்கு என்ன சக்கிலி குதிக்கு இவ்வளோ என்ன திமிரு அப்படின்னு சொல்லி என்னை பிடிச்சி அடிச்சு போட்டாங்க. மகனையும் அடிச்சிட்டாங்க, என்னையும் அடிச்சிட்டாங்க. அதனால கண்ணு வலிங்க, சோல்டு வலி. மாமல்லபுரம் அடுத்த பையனூரில் இயங்கி வரும் தனியார் பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட அலைட் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் சார்பில் பல துறைகள் ஒன்றிணைந்த சர்வதேச அளவிலான கருத்தரங்கு நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த பையனூரில் இயங்கி வரும் தனியார் பல்கலைக்கழகத்திற்குட்பட்ட சேலம், சென்னை மற்றும் புதுச்சேரி ஆகியவற்றில் அமைந்துள்ள அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரிகளின் சார்பில் அதனை சார்ந்த பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்த சர்வதேச அளவிலான 2 நாள் கருத்தரங்கு கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் டாக்டர் அனுராதா கணேசன் பங்கேற்று சுகாதாரத்துறையின் முக்கியத்துவம் மற்றும் அதனை சார்ந்த தொழில்நுட்பவியலாளர்களின் பங்களிப்பு குறித்து சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு பட விளக்க காட்சி மற்றும் ஆராய்ச்சி கட்டுரை சமர்ப்பித்தல் போட்டியும் நடத்தப்பட்டது. இதில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக அரசின் மாநில காசநோய் அதிகாரி டாக்டர் ஆஷா ஹெட்ரிக், லண்டனை சேர்ந்த ஸ்கன்த்ரோப் பொது மருத்துவமனையின் மூத்த கதிரியக்கவியலாளர் இன்பசாகர், துபாயை சேர்ந்த பர்ஜில் ராயல் மருத்துவமனையின் நரம்பியல் தொழில்நுட்பவியலாளர் மாலவிகா மோகன், சென்னை SRM மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் உதவி பேராசிரியை முனைவர் தசரதி, தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த ப்ளூ கிறிஸ்ட் பல்கலைக்கழகத்தின் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி அசோக் குமார், எல்சிவர் மற்றும் போர்ட் போலியா டிஜிட்டல் கல்வி தொழில்நுட்பத்தின் தலைவர் ராஜேஷ் மற்றும் வேலூர் கிறிஸ்டியன் மருத்துவக் கல்லூரியின் சுவாச பராமரிப்பு தொழில்நுட்பவியலாளர் செல்வகுமார் மற்றும் சென்னை HCL தொழில்நுட்பத்தின் மூத்த தரவு அறிவியல் பயிற்சியாளர் கதிரேசன், கல்லூரியின் முதல்வர் செந்தில்குமார் உள்ளிட்ட பேராசிரியர்கள், 1200 மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூடுவாஞ்சேரியில் ராயல் ஹோக் பர்னிச்சர் புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது. சென்னை அடுத்த கூடுவாஞ்சேரி நந்திவரம் GST பிரதான சாலையில் உலக புகழ்பெற்ற ராயல் ஓக் பர்னிச்சரின் புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது. திறப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக ராஜசேகரன் அண்ட் கோ பட்டய கணக்காளர் ராஜசேகரன், ஹரிஹரன் கார்ப்பரேஷன் பிரைவேட் லிமிடெட் சுப்பிரமணியம், ராயல் ஓக் கார்ப்பரேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலாண்மை இயக்குனர் சுப்பிரமணியம், பிரான்சைஸ் ராயல் ஓக் இன்கார்ப்பரேஷன் பிரைவேட் லிமிடெட் தலைவர் கிரண் சபாரியா, தமிழ்நாடு மற்றும் கேரளா ராயல் ஓக் இன்கார்ப்பரேஷன் பிரைவேட் லிமிடெட் பிராந்திய தலைவர் ரஞ்சித் கப்பட்டு, VM மற்றும் NSO ராயல் ஓக் கார்ப்பரேஷன் பிரைவேட் லிமிடெட் தலைவர் தம்மையா கோட்டேரா, ராயல் ஓக் இன்கார்ப்பரேஷன் பிரைவேட் லிமிடெட் வணிக மேம்பாட்டு தலைவர் ஜெயக்குமார் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து பார்வையிட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த விருந்தினர்கள் பேசுகையில், ராயல் ஓக் பர்னிச்சர் 40 கிளைகளை கொண்டுள்ளது. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சராகவும் குறைந்த விலை முதல் அதிக விலையிலும் கிடைக்கும். எனவே எங்களுக்கு வாடிக்கையாளரின் சேவை இன்றியமையாதது. கூடுவாஞ்சேரியில் எங்கள் கிளைகள் துவங்குவதற்கு நகர வளர்ச்சியே காரணம் எனவும், பல்வேறு வகை பர்னிச்சர்கள் இருந்தாலும் அனைத்து கிளைகளிலும் ஒரே விலையை கொண்டுள்ளது என தெரிவித்தார். இந்த பக்கம் பாருங்க. Thanks for giving opportunity Royal Oak family. For Vijay sir ரொம்ப தேங்க்ஸ், and Kiran sir, Tamaya sir, Ranjit sir, Sunil sir. Thank you. நம்பர் 1 இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எங்ககிட்ட வந்து